ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக தூண்டிவிடும் பாகிஸ்தானின் முகமூடியை சர்வதேச அரங்கில் கிழித்து அதை தனிமைப்படுத்த மத்திய அரசு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு அங்கமாக அனைத்து கட்சி எம்பிக்கள், முக்கிய தலைவர்கள், மூத்த அதிகாரிகள் அடங்கிய 7 குழுக்களை மத்திய அரசு அமைக்க உள்ளது. அவர்களை பல நாடுகளுக்கு அனுப்பி பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்தும், பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் ஆதரவளித்து வருவது பற்றியும் ஆதாரங்களுடன் உலக தலைவர்களுக்கு விளக்கி சொல்ல மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஒரு குழுவின் தலைவராக காங்கிரஸ் எம்பி சசி தரூரை பிரதமர் மோடி தேர்வு செய்துள்ளார். வெளியுறவு கொள்கைக்கான பார்லிமெண்ட் குழுவின் தலைவராக சசி தரூர் உள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் வெளியுறவு அமைச்சராக இருந்திருக்கிறார். ஐநா தலைமை செயலகத்தில் செயலாளர் அளவிலான பதவி வகித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாட்டு நலன் என வரும்போது கட்சி பாகுபாடு இல்லாமல் வெட்டு 1 துண்டு 2 என பேசக்கூடிய வெளிப்படைத்தன்மை ஆகிய காரணங்களுக்காக சசி தரூரை பிரதமர் மோடி தேர்வு செய்துள்ளார். ஆனால் அவர் காங்கிரஸில் இருந்து கொண்டே பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குழுவுக்கு தலைமை தாங்க சசி தரூர் பெயரை காங்கிரஸ் தலைமை பரிந்துரை செய்யவில்லை என பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளிப்படையாகவே சொன்னார். जब थरूर साहब बोलते हैं वो पार्टी की राय नहीं होती है. முன்னாள் அமைச்சர் ஆனந்த் சர்மா, லோக்சபா காங்கிரஸ் துணைத் தலைவர் கௌரவ் கோகாய், எம்பிக்கள் சையத் நசீர், அம்ரிந்தர் சிங் ராஜா ஆகியோர் பெயர்களைத்தான் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவிடம் ராகுல் பரிந்துரை செய்தார். ஆனால் சசி தரூர் பெயரை அரசே தன்னிச்சையாக தேர்வு செய்துவிட்டது எனவும் காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டினர். பெஹல்காம் தாக்குதல் விஷயத்தில் வெளிநாட்டு தலைவர்களை சந்திக்கும் அனைத்து கட்சி குழுவுக்கு சசி தரூரை தலைவராக மோடி தேர்வு செய்ததால் காங்கிரஸில் பகிரங்கமாக மோதல் வெடித்துள்ள நிலையில் திருவனந்தபுரத்தில் சசி தரூர் பேட்டியளித்தார். குழுவின் தலைவராக மோடி உங்களை தேர்வு செய்ததில் பாஜக அரசியல் செய்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறதே என கேட்டதற்கு சசி தரூர் கூறியதாவது: இந்த விஷயத்தில் அரசியல் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நாட்டு நலன் என வரும்போது அரசியலுக்கு அங்கு இடமில்லை என்பதுதான் என் கருத்து. நம் அனைவருக்கும் இந்தியன் என்ற உணர்வு வேண்டும். நாடு நெருக்கடியான நேரத்தில் இருக்கும்போது அரசு என்னிடம் உதவி கேட்கும் போது நான் முடியாது என எப்படி கூற முடியும்? வெளியுறவுத்துறை அமைச்சராக நான் பதவி வகித்ததை கருத்தில் கொண்டு குழுவுக்கு நீங்கள் தலைமை தாங்குகிறீர்களா என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேட்டவுடனே நான் ஓகே சொல்லிவிட்டேன். இதில் எந்த அரசியலும் இல்லை என சசி தரூர் கூறினார். காங்கிரசிலிருந்து வேறு 4 பேரின் பெயர்களை ராகுல் பரிந்துரைத்தாராமே என கேட்டதற்கு அது பற்றி எனக்கு தெரியாது என்றார் சசி தரூர். அது அரசுக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் இடையில் நடந்த தகவல் பரிமாற்றம். அவர்களுக்குள் உள்ள பிரச்சனை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் என்றார். வெளியுறவு கொள்கையில் உங்களுக்குள்ள தெளிவான பார்வை பற்றி நன்கு தெரிந்த போதும் உங்களை தேர்வு செய்யாமல் வேறு 4 பேரை ராகுல் தேர்வு செய்தது பற்றி உங்கள் கருத்து என்ன? அதன் மூலம் உங்களை காங்கிரஸ் கட்சி இன்சல்ட் செய்கிறது என நினைக்கிறீர்களா என கேட்டதற்கு என்னை அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் அவமானப்படுத்திவிட முடியாது. என்னுடைய தகுதி என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அது மற்றவர்களுக்கும் தெரியும் என்றார். அனைத்து கட்சி குழுவுக்கு நீங்கள் தலைமை தாங்குவது காங்கிரஸ் தலைமைக்கு பிடிக்கவில்லையா என்ற கேள்விக்கு அதை நீங்கள் காங்கிரஸ் தலைமையிடம்தான் கேட்க வேண்டும் என்றார். நாட்டை எதிரிகள் தாக்கும் போது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். ஒரே குரலில் பேச வேண்டும். அதுதான் நாட்டுக்கு நல்லது. நாட்டுக்கு சேவை செய்வது ஒவ்வொரு குடிமகனின் தலையாய கடமை. நாட்டுக்காக ஒரு செயலை செய்யும்படி என்னிடம் அரசு கேட்டால் நான் எப்போதும் அதற்கு தயாராகவே இருப்பேன் என கூறி முடித்தார் சசி தரூர். As I've said, the party is completely entitled to its opinion. Clearly, this being a government delegation, the government had its own opinion as to who they felt appropriate. And I'm very, I must say, unaware of any further contacts between the government and my party. And I think you should ask those concerned. As far as I'm concerned, I was asked, both in my capacity as a chairman of a parliamentary standing committee dealing with these issues, but also because very kindly the minister talked about my personal experience over the years in international affairs and the need for that experience and such knowledge as I may, such talents as I may possess, to be put to the service of the nation at this time. And I found that an absolutely essential
what can I say, answer to give that certainly when the nation needs my services, I am available, and I'm available for my country. To my mind, this has nothing to do with party politics. It's all to do with what our country has been through in recent times and the need for us to present a united front. As I recall, and I may be wrong because I was neither in India nor in Indian politics at that time, a similar set of delegations were sent by Prime Minister Manmohan Singh to various regions of the world after the 2008 terror attacks. So this is not unprecedented, and it is certainly something which, to my mind, is a good reflection of national unity at a time when unity is important.